ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு கணக்கில் முதல் பாடத்தில் எடுத்துக்காட்டு 1.10 பார்க்க போகிறோம். குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்கவும். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, குத்துக்கோடு சோதனையை நம்ம பயன்படுத்தி இந்த கீழே இருக்கிற அந்த 4 படத்தில் எது சார்பினை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். குத்துக்கோடு சோதனைனா இங்கே பாருங்களே, வேர்டிக்கல் லைன், அதாவது 90 டிகிரியில் வரையணும். அதுதான் இப்போ இதுதான் அந்த வரைபடம், இந்த ரவுண்டு தான் அந்த வரைபடம். இது மேலே ஒரு குத்துக்கோடு வரையணும். இந்த சைடு வரையலாம், இந்த சைடு வரையலாம், எங்கே வேணால் வரையலாம். ஆனால் நேராக வரையணும் ஏதாச்சும் ஒரு கோடு. நான் இப்போ இந்த சைடு வரையவா, சும்மா இப்படி வரைகிறேன். நீங்கள் இந்த சைடு கூட வரையலாம். வரைஞ்சக்கப்புறம் அந்த வரைபடத்தில் எத்தனை புள்ளியில் இது வெட்டுதுன்னு பார்க்கணும். இந்த கோடு குத்துக்கோடு அந்த வரைபடத்தில் எத்தனை புள்ளியில் வெட்டுதுன்னா, இங்கே ஒன்றா, இங்கே ஒன்று, 2 இடத்துல மீட் பண்ணுதா. அப்போ இது ஒரு சார்பினை குறிக்கவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஒரே ஒரு புள்ளியில் மீட் பண்ணுச்சுன்னா அது சார்பினை குறிக்கும். இல்லை ரெண்டு இதில் மீட் பண்ணுறதுனால இது சார்பினை குறிக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதில் வரைஞ்சி பார்ப்போமா? இதுலேயும் அதே மாதிரி ஒரு கோடு வரைவோம். அதாவது இதுதான் வரைபடம். இந்த வரைபடத்துக்கு மேலே ஒரு கோடு வரைய போகிறோம். வரைஞ்சோம்னா எத்தனை இடத்துல மீட் ஆகுது? ஒரே ஒரு இடத்துல தான் அந்த கோட்டில் டச் ஆகுது. அப்போ இது சார்பினை குறிக்கும். ஒரே ஒரு இடத்துல தானே டச் ஆகுது. இங்கே வரைவோமா? இதுதான் அந்த வரைபடம். அந்த வரைபடத்தில் வரைவோம். ஒரு குத்துக்கோடு வரைஞ்சோம்னா அங்கே இங்கே ஒன்று மீட் ஆகுது, இங்கே ஒன்று மீட் ஆகுதா, 2 இடத்துல மீட் பண்ணுது. அப்போ இதுவும் சார்பினை குறிக்காது. இந்த இதில் பார்த்தோம்னா இப்படி சும்மா இப்படி வரைகிறேன். இங்கனக்குள்ளே மீட் பண்ணுதா, ஒரே ஒரு இடத்துல தானே மீட் பண்ணுது. அப்போ இதுவும் சார்பினை குறிக்கும். இப்போ ஆன்சர் எழுதுவோமா? அதாவது படம் 1.18 ஃபஸ்ட்டும் 1.18 மூணாவதும் சார்பினை குறிக்கவில்லை. இது ரெண்டும் குறிக்குது. எழுதிடுவோம். படம் 1.18 மற்றும் படம் 1.18 சார்பினை குறிக்கவில்லை. சாரி, ஏனெனில் ஏன் அப்படின்னா, குத்துக்கோடு, அதாவது ஒரு குத்துக்கோடு வரைபடத்தில் இரண்டு புள்ளிகளில் வெட்டுகிறது. ஓகேவா? என்ன எழுதியிருக்கேன்னா, படம் 1.18 ஃபஸ்ட்டும் 1.18 மூணும் சார்பினை குறிக்கவில்லை. ஏன் அப்படின்னா, ஒரு குத்துக்கோடு வரைபடத்தில் 2 புள்ளியில் வெட்டுதா, அதனால இது சார்பினை குறிக்கவில்லை. அடுத்து இதுவும் குறிக்குது தானே, அப்போ அதையும் எழுதிடணும். அதுதான் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. 1.18 ரெண்டாவதும் மற்றும் படம் 1.18 நான்காவதும் சார்பினை குறிக்கிறது. ஏனெனில் ஒரு குத்துக்கோடு வரைபடத்தில்
ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகிறது அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஒரே ஒரு புள்ளியில் கூட எழுதலாம். ஓகேவா? ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.